learners, welcome to Let's Crack Net. TNCET examination dates announce பண்ணிட்டாங்க 7/6/2024 and 8/6/2024. Get ready. So நம்ம எக்ஸாம்ஸ்க்கான லாஸ்ட் 11 days வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு அஃபிஷியலாக வந்த நோட்டீஸ் செட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக 2 டேஸில் கொடுத்துருக்காங்க. சிபிடி மோடில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன டேட்ஸில் எக்ஸாம்ஸ் வந்துருக்குன்றதுக்கான ஸ்கெடியூல்ஸ் இங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 7/6/2024 ஃபர்ஸ்ட் டே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் செட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. 2 ஷிஃப்ட்டில் நடக்கும் போது ஷிஃப்ட் 1 அப்படி மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிலாசபி, உமன் ஸ்டடீஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட், உருது, ஆந்த்ரோபாலஜி, தெலுங்கு, மலையாளம் இவங்க எல்லாருக்குமே ஷிஃப்ட் 1 9 to 12 o'clock 3 hours செஷனாக நடக்கும் போது எல்லாமே சிபிடி மோட் நடக்கக்கூடாது. ஸோ சிபிடி மோடில் எக்ஸாம் நடக்கும் போது அதே மாதிரி எனக்கு ஷிஃப்ட் 2 மதியம் வந்து இங்கிலீஷ் டு காமர்ஸ், ஜியாகிரஃபி, எலக்ட்ரானிக் சயின்ஸ், ஹிந்தி, மியூசிக், லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், லா, ஆர்கியாலஜி இவங்களுக்குமே ஷிஃப்ட் 2ல 2 to 5 o'clock நடக்கும் போது இது சிபிடி மோடில் தான். ஸோ கண்டினியூஸாக நெட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருந்தோ அதே மாதிரி இது 8th அன்னைக்கு உள்ள அடுத்த ஷிஃப்ட்டுக்கான செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் Tamil, Management, History, Economics, Education, Psychology, Mass Communication, Library, Home Science, Social Work, Political Sciences இவங்க எல்லாருக்கும் 8th அன்னைக்கு ஷிஃப்ட் 1 9 to 12 எக்ஸாம்ஸ் அண்ட் லேபர், வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், மேனேஜ்மெண்ட், earth sciences, public administration, defense and strategic, visual art இவங்க எல்லாருக்குமே ஷிஃப்ட் 2 to 5 நடக்க போகுது. எல்லாமே சிபிடி மோடில் கண்டினியூஸ் 3 hours நெட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நடக்க போகுது. ஸோ மேம் இன்னும் நமக்கு 11 days தான் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, என்ன ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதுதான் முக்கியமான டாபிக்ஸ் ரிவிஷனுக்கு லாஸ்ட்டு இந்த 11 days நீங்கள் பண்ண வேண்டியது. டீச்சிங் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீச்சர் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க, எவாலுவேஷன் எப்படி பண்ணுவாங்க, மாடர்ன் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதுக்கான இது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா பற்றின பேசிக் டீட்டெயில் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் என்ன மெத்தட்ஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க மாடர்ன் டூல்ஸில் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தான் ரிவைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டாபிக். ரிசர்ச் ஆப்டிடியூடில் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஹைபோதிசிஸ் அண்ட் ரிசர்ச் பேஸ் இதெல்லாம் ரிசர்ச் ஆப்டிடியூடில் முக்கியமானது. கம்யூனிகேஷனில் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாஸ் ரூம், மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஜென்ரல் டர்ம்ஸ். நானுமே ரொம்ப பிளாங்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஐசிடி பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸ், மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது மெமரி கான்செப்ட்ஸ், ரேம், ரோம் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான். அதுக்கப்புறமா நம்பர் கன்வர்ஷன், ஓகே மெமரி நம்பர் கன்வர்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. இது ஹையர் எஜுகேஷன்லேயும் வரும், ஐசிடிலையும் வரும். அப்புறம் பிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்னென்ன இருக்குது, ஓசோன் டிபெண்டிங் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது, அது சம்மந்தமான ப்ரோட்டோகால், கன்வென்ஷன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, பொல்யூஷன் பற்றின டீடைல்ஸ், அப்புறம் ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பற்றி. ஸோ இதெல்லாம் பிடியில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஹையர் எஜுகேஷனில் ஏன்ஷியன்ட், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், எல்இபி என்னென்ன முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கணும். லாஜிக்கல் ரீசனிங்கில் ஸ்கொயர் கம்போசிஷன், சிலோஜிசம், ஃபாலசி, இந்தியன் லாஜிக் இதனோட டீடைல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், கோடிங், டீகோடிங், சீரிஸ் கம்ப்ளீஷன் இதெல்லாம் தான் முக்கியமான நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். அடுத்தது டிஐ வந்து டெய்லி ஒரு டிஐ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெய்லி டிஐக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் சேனல்லையே 10 days நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு 1 அப்படின்ற மாரி டிஐஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஒரு பாசிட்டிவ் ரீட் பண்ணி எங்கே கொஸ்டின் கேட்குறாங்கன்னு கனெக்ட் பண்ணால் போதும், உங்களால் ஈஸியாக அதை செய்ய முடியும். ஸோ இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக ஒரு 11 days தான் இருக்குது. 27, 28 இன்னைக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 days தான் இருக்குது. ஸோ இந்த 11 daysல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம டெய்லி அதான் செய்ய போகிறோம், ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ யாரெல்லாம் புதுசாக நம்ம சேனலுக்கு இருக்கீங்களோ கொஞ்சம் போய் மற்ற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. அண்ட் தென் ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. புதுசாக வேறு எதுவும் படித்து ஓவர்லோட் பண்ணிக்க வேண்டாம். டெய்லி டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் இப்போ லாஸ்ட் இந்த 11 daysல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இது மட்டும் ஒழுங்காக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால கண்டிப்பாக 30+ questions அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்ம 6:15 PM நம்ம டெய்லி லைவ்ல ஜாயின் பண்ணுறோம். அது இல்லாமல் ரெக்கார்டட் மார்னிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் கான்செப்ட்ஸ் அண்ட் பிவைக்யூஸ் பார்க்கலாம். வெறும் 11 days மட்டும்தான் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 11 daysல நம்ம என்னென்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம், டெய்லி ப்ரீஐக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், டிஐ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஓவர்லோட் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த 11 days நம்ம செய்ய வேண்டியது. ஸோ கெட் ரெடி. ஸோ இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் இந்த 2 வீக்கில் நான் மேரத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ மேரத்தான்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கூடிய PYQs வித் கான்செப்ட்ஸை மேரத்தான் செஷன்ஸ் மாதிரி ஒரு 1.5 hours 2 hours செஷன்ஸ் மாதிரி கண்டினியூஸாக லைவ்ல பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமே இதுக்கான டைமிங்ஸ் என்ன டேட்ஸ் என்னங்கிறதையும் நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஒன்லி வி ஹாவ் 11 days more for the examination. ஸோ அந்த 11 daysல கன்சிஸ்டண்ட்டாக என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம பண்ணணும். அதுக்கு முக்கியமான தேவை PYQs ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்ம செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வீக். ஸோ கெட் ரெடி ஃபார் தி மேரத்தான் செஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் PYQs ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறதையும் போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே மேரத்தான் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய்.